விஜய் அவர்கள் பதவி ஏற்றதுமே 200 யூனிட் வந்து இலவச மின்சாரம், அதுக்கப்புறம் சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு அதிரடி காட்டவும் செஞ்சாரு முதல்வரான விஜய். அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான நியமனம் செய்யவும் செஞ்சார். அதுதான் வந்து முதல்வரோட அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரி. இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோதிடர போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கவும் செஞ்சாங்க. ஆனா, இந்த ரத்தன் பண்டிட் அப்படிங்கிறவர் யாரு? இந்த ரத்தன் பண்டிட்டுக்கும், இவருக்கும் விஜய்க்கும் அப்படி என்னதான் கனெக்ஷன்? விஜய் ஏன் வந்து இவ்வளோ பெரிய பதவி வந்து அவருக்கு கொடுத்தாரு? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கவும் போறோம். இவருடைய பூர்வீகம் பார்க்கும்போது திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி தான். இவரோட உண்மையான பேர் வந்து வெற்றிவேல். இவர் வந்து 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜோதிடரா தான் இவரோட வாழ்க்கையை ஆரம்பிக்க செஞ்சாரு. இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவர்கிட்ட யாராவது வந்து ஜாதகத்த வந்து பார்க்கும்போது, இவர் வந்து ஜாதகத்த பார்த்துட்டு ஒரு நோட்ல அதற்கான பலன்கள எழுதி குடுத்துருவாராமா. இது நடக்கலைன்னா, என்னைய நீங்க வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கிட்டயே வந்து பயங்கரமா கெத்தா சவால் விடுவாராம். ஆரம்பத்துல வந்து இவர் யாருமே பெருசா கண்டுக்கவே இல்ல. ஆனா 1991ஆம் வருஷம் ஜெயலலிதா அவர்கள் வந்து முதல்வரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கணிக்கவும் செஞ்சார். அது அப்படியே பலிக்கவும் செஞ்சது. அதுக்கப்புறம் 1996ல அதிமுக வந்து படுதோல்வி அடையும். ஜெயலலிதா வந்து ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்னு இவர் சொன்னதுமே பார்த்தீங்கன்னா, அப்படியே நடக்கவும் செஞ்சது. இத கேள்விப்பட்ட அதிமுக விஐபிக்கள் அப்படியே இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, போயஸ் கார்டனுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல ஜெயலலிதா மற்றும் சசிகலாவுடைய ஆஸ்தான ஜோதிடரா கார்டனுக்குள்ளேயே வந்து செம கெத்தா வந்து வந்துட்டு இருந்தாரு. 2001ல ஜெயலலிதா வந்து திரும்பவும் ஆட்சிக்கு வந்தப்போ கார்டன்ல இவருடைய செல்வாக்கு வந்து ரொம்பவே உச்சத்துல இருக்கவும் செஞ்சது. பல அமைச்சர்கள், அதுக்கப்புறம் அதிகாரிகள் இவர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக ரொம்பவே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஜோதிட ரீதியா வந்து சசிகலா தரப்பு கிட்ட சில கேள்விகளுக்கு இவர் சொன்ன பதில்கள் வந்து அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லையா. அதனால வந்து அதிமுகவோட அடுத்த தலைமை பத்தி இவர் சொன்ன வந்து சில தகவல் வந்து கார்டன்ல ஒரு புரளியை கிளப்பவும் செஞ்சது. இதனால கார்டன் கதவு வந்து அவருக்கு நிரந்தரமா மூடப்படவும் செஞ்சது. அதனால ரொம்பவே மனசு உடைஞ்சு போன வெற்றிவேல் இனி தமிழ்நாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு கிளம்பி போயிட்டார். அங்க போய் தான் வெற்றிவேல் அப்படிங்கிற தன்னோட பேரை ராதன் பண்டிட் அப்படிங்கிற பேரை மாத்தவும் செஞ்சுட்டார். டெல்லியில இருந்து பாத்தீங்கன்னா பாஜக தலைவர்களான எல்கே அத்வானி, அப்புறம் வந்து முரளி மனோகர் ஜோஷி அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட ஆலோசகரா மாறவும் செஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம சரத்பவர் குடும்பத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் ஆஸ்தான ஆலோசகரா இருக்கவும் செஞ்சிருக்கிறார். இங்கேயுமே பாத்தீங்கன்னா சில சிக்கல்கள் வரவும் செஞ்சிருக்கு. அதனால வந்து டெல்லியை காலி பண்ணிட்டு நேரா சிங்கப்பூருக்கு பறக்கவும் செஞ்சிருக்கிறார். சிங்கப்பூர் போன இடத்துல அந்த பேருக்கு முன்னாடி அதாவது ரிக்கி அப்படிங்கிற பேரையும் சேர்க்கவும் செஞ்சிருக்கிறார். அதாவது ரிக்கி ராதன் பண்டிட் அப்படிங்கிற பேரை மாத்திருக்கிறார். அங்க வந்து ஒரு ஜோதிட நிறுவனத்தையே ஆரம்பிச்சு பெரிய பிசினஸ் மேனேஜரா மாறவும் செஞ்சிருக்கிறார். அங்க இருந்துகிட்டே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு விஐபிக்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமா ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருக்கவும் செஞ்சிருக்கிறார். சரி மேன்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து திமுக தரப்புல இருந்து தொடர்புகளை முயற்சி பண்ண செஞ்சிருக்கிறார். ஆனா அது அவர் நினைச்ச மாதிரி ஒர்க் அவுட் ஆகவும் செய்யல. அப்பதான் வந்து 2020 வாக்குல வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வராரு. அதனால வந்து அந்த ஐடியால வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணவும் செஞ்சிருக்காரு. அதனால வந்து விஜயோட தொடர்பு இவருக்கு கிடைக்கவும் செஞ்சிருக்கு. விஜய்க்குமே பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இவருடைய கணிப்புகள் மேல பெரிய நம்பிக்கையே வந்துருச்சு. கடந்த சில வருஷங்களா பாத்தீங்கன்னா விஜய் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுக்கும் பின்னாடி இந்த ராதன் பாண்டிட்டுடைய ஆலோசனை கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லவும் படுது. சரி ராதன் பாண்டிட்டும் விஜய் வந்து இவ்வளவு நெருக்கமானங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த 2 வருஷங்களாமே பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களும் சரி யூடியூப் பேட்டிகளையும் சரி ராதன் பாண்டிட் அடிச்சு சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்து விஜயோட ஜாதகம் வந்து சாதாரணமே கிடையாது. இது வந்து ஒரு சுனாமி ஜாதகம். அதாவது வந்து ஒரு சுனாமி எப்படி மொத்த கடற்கரையும் வந்து மாத்தி அமைக்குமோ அதே மாதிரி விஜயோட அரசியல் வரியும் தமிழ்நாட்டோட 50 வருஷ கால அரசியலை வந்து கட்டமைப்பையே வந்து தலைகீழ புரட்டி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுதான். அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வருவாரா வந்தா ஜெயிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது உறுதி வந்தாருன்னா உட்கார்றது முதல்வர் நாற்காலி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட ரீதியா வந்து கணிச்சதே இவர்தான். ரெண்டாவது வந்து பெயர் பொருத்தம். தமிழக வெற்றி கழகம் இந்த பெயரை வந்து விஜய் அறிவிச்சப்போ பல விமர்சனங்கள் வரவும் செஞ்சது. ஆனா ராதன் பாண்டிட் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெயர் வந்து விஜயுடைய பிறந்த தேதிக்கும் அவருடைய லக்னத்துக்கும் அச்சு அசலா பொருந்தவும் செய்யுது. இந்த பெயரே வந்து பாதி வெற்றியை வந்து அவருக்கு தேடி தரும்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லவும் செஞ்சாரு. அதுலயும் பார்த்தோம்னா விஜய் தேர்தலுக்கு முன்னாடி நிறைய வந்து ஆன்மீக பயணங்களுக்கெல்லாம் போகவும் செஞ்சார். அதாவது கோயில்களுக்கெல்லாம் போகவும் செஞ்சார். ஏன் இப்ப ரிசல்ட்டுக்கு முன்னாடி கூட திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனது எல்லாமே வந்து இவருடைய வழிகாட்டுதல் படிதான் வந்து விஜய் வந்து கோயில்களுக்கெல்லாம் போனாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் படுது. அதாவது முருகப்பெருமானுடைய அருள் வந்து விஜய்க்கு வந்து முழுசா இருக்கு. அதனாலதான் வந்து இவ்வளவு பெரிய வெற்றி அப்படிங்கிறது வந்து ராதன் பாண்டிட் வந்து முழுசா நம்பவும் செஞ்சிருந்தார். அடுத்ததா 140ல இருந்து 170 இடங்கள் வரை கணிக்கவும் செஞ்சிருந்தார். தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தேவைக்க கட்சி வந்து 140 சீட் வரை ஜெயிக்கும் அப்படிங்கிறவர் சொன்னப்போ எல்லாருமே சிரிக்கவும் செஞ்சாங்க. ஆனா தேர்தல் ரிசல்ட் வந்தப்போ 108 இடங்கள் வரை தேவைக்க கட்சி ஜெயிக்கவும் செஞ்சிருந்துச்சு.
இப்ப கூட்டணி கட்சி மூலமா 120 இடங்களோட வந்து ஆட்சி அமைக்க செய்றாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இவருடைய கணிப்பு வந்து ரொம்பவே நெருக்கமா நிக்குதுல்ல. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, பல யூடியூப் சேனலுக்கு வந்து இவர் அந்த டைம்ல தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, 2026 வருஷம் மே மாதம் கோட்டையில வந்து விஜய் கொடி பறக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னபடி பாத்தீங்கன்னா, இப்ப நடக்கவும் செஞ்சிருக்கு. இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா, விஜய் வந்து இப்ப அவர வந்து வெறும் ஜோதிடரா மட்டும் பார்க்காம, தன்னோட அரசியல் சாணக்கியரா நம்பி அந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்ப வந்து கொடுக்கவும் செஞ்சிருந்தாரு. அதே மாரி ராதன் பாண்டிட்டுமே வந்து பாத்தீங்கன்னா, நடிகர் அஜித்துக்குமே வந்து முதலமைச்சராகிற யோகம் இருக்கிறதாவும், அவர் விரும்பினா அரசியல்ல வந்து பெரிய உயரத்த அடைய முடியும் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு டிவிக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்கவும் செஞ்சிருந்தார். 2017 வருஷம் முன்னாள் முதல்வரான ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து அஜித்தை கான்டாக்ட் பண்ணவும் செஞ்சிருக்கிறார். அதாவது வந்து நீங்க அரசியலுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாரு. ஆனா அவர் வந்து அரசியல விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் மறுப்பு தெரிவிக்க செஞ்சிருக்கிறார். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, விஜய் அவருக்கு வந்து பிரதமர் ஆகக்கூடிய யோகம் கூட இருக்குது. 100 வருஷம் கூட கடந்து வாழ்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சிருக்கிறார். இவ்வளவு ஃபேமஸான ரிக்கி ராஜன் பாண்டியன் வெற்றிவேல் வந்து அவருடைய ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கணும்ல. சரி நம்ம அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இவர் மேலேயே ஒரு பெண், அதுவும் கூடவே இருந்த ஒரு பெண் வந்து இவர் மேலேயே வந்து கொலைப்பழி சுமத்தவும் செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, பிரபல நாளிதழ்ல அந்த நாளிதழ்ல அவங்களுடைய பேட்டி வந்து அப்படியே கட்டுரையா வரவும் செஞ்சிருக்கு. இந்த கட்டுரை அப்படிங்கிறது வந்து வெளிவந்து கிட்டத்தட்ட ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். ஈரோடு மாவட்டத்துல அவல்பூந்திரி கிராமத்தை சேர்ந்த இவருக்கு வந்து ஆனந்தி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட வந்து கல்யாணம் நடக்கவும் செய்யுது. அவருடைய மனைவியோட தங்கை மூலியமா வந்து திருப்பூர்ல ஒரு பிரிண்டிங் பிரஸ் வச்சு நடத்தவும் செய்றாரு. அந்த சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா, இவர் மேல வந்து ஒரு கொலைப்பழி சுமத்தவும் படுது. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு பெண்ணோட சுமதி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட கல்யாணம் நடக்கவும் செய்யுது. அந்த பேட்டியில சுமதிஸ்ரீ அவங்க தான் வந்து இவர் மேலேயே கொலைப்பழி சுமத்தவும் செஞ்சிருக்காங்க. தன்னோட முதல் மனைவிய வந்து இவர் தான் கொலை பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த நாளிதழ வந்து அவங்க சொல்லவும் செஞ்சிருக்காங்க. அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து ஈரோடு மாவட்டம் அவல்பூந்திரில வந்து பிரிண்டிங் பிரஸ் வச்சு நடத்திட்டு இருந்தாரு. இவருக்கு வந்து ஆரம்பத்துல வந்து ஆனந்தி அப்படிங்கிற பெண்ண தான் கல்யாணம் பண்ணாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்பியூர்ல வந்து குடித்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனந்தியோட தங்கச்சியான ராஜலட்சுமி இவருக்கும் அவருக்கும் வந்து உறவு இருந்ததா சொல்லப்படுது. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க. இவருடைய அந்த தவறான உறவ வந்து அவருடைய முதல் மனைவி வந்து கண்டிச்சனால தான் வந்து ஆனந்தி அப்படிங்கிற பெண்ண வந்து அவங்க வந்து கொலை செஞ்சுட்டாரு. ஆனந்தி வந்து 2 பேருமே ரொம்பவே கண்டிக்கவும் செஞ்சிருக்காங்க. ரொம்பவே பிரச்சனை பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அதனால வந்து வெற்றிவேலு, ராஜலட்சுமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 பேருமே சேர்ந்து பிரிண்டிங் பிரஸ் யூஸ் பண்ற கோந்தவைய வந்து வாயில ஊத்தி கொன்னுட்டாங்க அப்படிங்கிற மாரி குற்றம் சாட்டவும் செஞ்சிருக்காங்க. இந்த கேஸ் தொடர்பா நம்பியூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வழக்கு பதிவு பண்ணி வெற்றிவேல வந்து அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து ஆனந்தி வந்து குடும்ப பிரச்சனையில தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வழக்கு நடத்தி இவர் வெளியில வரவும் செஞ்சுட்டாரு. இந்த மாதிரியான குற்றப்பின்னணி உள்ளவரை தான் இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசு துறை நியமனத்துல வந்து நியமனம் செய்யவும் செஞ்சிருந்தார். ஆனா அதை வாபஸுமே பெற்றவும் செஞ்சுட்டாரு. விஜய்க்கு ஆஸ்தான ஜோதிடருக்கு ஏன் வந்து அரசு பதவி அப்படின்னு சொல்லிட்டு விசிகவா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், நிறைய கட்சிகள் வந்து கடுமையா விமர்சிக்கவும் செஞ்சாங்க. அதனால இந்த உத்தரவு வந்து தமிழக அரசு வந்து வாபஸ் பெறவும் செஞ்சது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்க்கவும் செய்யலாம்.